அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷகூர். இந்த வார்த்தைக்கு அரபு மொழியில் அளவுக்கு அதிகமாக நன்றி தெரிவிப்பவன் என்று பொருள். நாம் சாதாரணமாக நினைக்கும் நன்றி அல்ல இது. ஒரு தந்தையின் பாசம், ஒரு தாயின் கருணை, ஒரு நண்பனின் அர்ப்பணிப்பு, இவை அனைத்தையும் கடந்து நிற்கும் ஒரு மாபெரும் நன்றியுணர்வு. அதாவது, உதிரும் ஒரு சொட்டு வியர்வைக்கே சொர்க்கத்தின் விலையை தருபவன். இந்த உலகில் நாம் வாழும் காலம் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே. இந்த குறுகிய காலத்தில் நாம் செய்யும் நல்ல செயல்களோ மிகவும் சொற்பமானவை. ஆனால் ஷகூர் என்ற பெயரைக் கொண்ட இறைவன் இந்த சிறிய தியாகத்தையும் மிக பிரம்மாண்டமாக பார்க்கிறான். நீங்கள் செய்யும் ஒரு சிறு தர்மம், ஒரு நொடி பொறுமை, ஒருவருக்கு உதவும் நோக்கில் நீங்கள் சிந்தும் ஒரு சொட்டு வியர்வை, இவற்றை அவன் ஒருபோதும் வீணாக்குவதில்லை. உங்கள் கரங்கள் செய்த கொடை, உங்கள் கண்கள் சிந்திய கண்ணீர், உங்கள் இதயம் கொண்ட தூய்மையான நாட்டம், இவை அனைத்தையும் அவன் கூட்டி அளவற்ற வெகுமதியாக மாற்றுகிறான். காலத்தால் அழியாத முடிவில்லாத சொர்க்கத்தை ஒரு சிறிய முயற்சிக்கு விலையாகக் கொடுக்கும் அவனது ஈடு இணையற்ற பெருந்தன்மையே ஷகூர். மனிதர்கள் ஒரு நல்ல காரியத்தைச் செய்தால் அதை சிலர் பாராட்டலாம், பலர் கண்டுகொள்ளாமலும் விடலாம். பாராட்டு என்பது வெளியிலிருந்து வருவதைப் பொறுத்தது. ஆனால் ஷகூர் நம்மை பாராட்டுவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நீங்கள் செய்யும் நன்மையை யாருமே அறியாமல் ரகசியமாகச் செய்தாலும், உங்களுடன் எவருமே இல்லாமல் தனிமையில் செய்தாலும் அவன் உங்களுக்கு பரிசளிக்கிறான். நீங்கள் பிறருக்காக பணிவுடன் செய்த நற்செயல்களை இந்த உலகம் மறந்து போகலாம், உங்களை எவரும் அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனால் வானுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ், நீ செய்த நன்மை எனக்குத் தெரியும், நான் அதை பாராட்டுகிறேன், உனக்கு பரிசளிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் இதயத்தை ஆறுதல் படுத்துகிறான். அவனுக்குத் தெரியாமல் ஒரு நன்மை கூட நடக்க முடியாது. அவனுடைய நன்றிக்கு இணையான பரிசு வேறு ஏதும் இருக்க முடியாது. ஷகூர். இந்த திருநாமம் நாம் நம்பிக்கையுடன் செய்யும் எந்தச் செயலும் வீண் போகாது என்று நமக்கு உணர்த்துகிறது. இறுதியாக, ஷக்கூர் என்ற இந்த திருநாமம் நமக்குச் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதில் நாம் சில சமயம் தடுமாறலாம், சோர்ந்து போகலாம், அல்லது நம் உழைப்பு யாருக்கும் தெரியாமல் வீணாகிவிட்டதோ என்று வருத்தப்படலாம். ஆனால் ஷகூர் என்ற அந்த பேரன்பு நிறைந்த இறைவன், நீங்கள் செய்த சிறிய நன்மையை கூட ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை உங்கள் இதயத்தின் ஆழத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்குக் கொடுத்த ஒரு கவளம் உணவு, நீங்கள் காட்டிய ஒரு நொடி பொறுமை, நீங்கள் மறைவாகச் சிந்திய ஒரு துளி கண்ணீர், இவை அனைத்தையும் அவன் உற்று பார்க்கிறான். இந்த உலகில் உங்கள் முயற்சிக்கு உரிய பாராட்டு கிடைக்காமல் போகலாம். நீங்கள் தனிமையில் விடப்படலாம். ஆனாலும் அஞ்சாதீர்கள். ஏனெனில் உங்களின் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திற்கும், ஒவ்வொரு சிறிய செயல்பாடுக்கும் ஒரு சாதாரண நன்றிக்கு அல்ல, முடிவே இல்லாத ஒரு பேரானந்த பரிசை தரக்கூடிய ஷகூர் உங்களுக்காக காத்திருக்கிறான். அந்த பெயரைக் கொண்டவன் நம் இறைவன் என்பதை உணரும்போது நம் கவலைகள் விலகி நம்பிக்கையின் ஒளி பிறக்கிறது. நாம் இங்கு கொஞ்சமே செய்தாலும் அவன் அங்கு பல்கி பெருகச் செய்வான் என்ற அந்த நிம்மதியுடன் பயணத்தை தொடர்வோம். இன்ஷா அல்லாஹ். இறைவனின் திருப்பெயர்களில் ஒன்றான அலியு என்ற பெயர், அதன் ஆழமான பொருளை நாம் சிந்திக்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு பல அரிய படிப்பினைகளை தருகிறது. இந்த பெயர் அனைத்தையும் விட உயர்ந்தவன் என்று பொருள்படுகிறது. இது வெறும் ஒரு சாதாரண உயர்வை குறிப்பதில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய தனித்துவமான மகத்தான தன்மையை இது உணர்த்துகிறது. அலியு என்ற திருப்பெயர் இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளுடனும் எந்த மனிதருடனும் அல்லாஹ்வை ஒப்பிட முடியாது என்பதை நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது. நம்மால் பார்க்க முடிந்த அல்லது கற்பனை செய்ய முடிந்த எந்த ஒரு உயரமும் அல்லாஹ்வின் மகத்துவத்திற்கு முன் மிகவும் சிறியது. உதாரணமாக, வானுயர்ந்த கட்டிடங்களை உயர்ந்தது என்று சொல்கிறோம், இமயமலையை உயர்ந்தது என்று சொல்கிறோம். ஆனால் இவை அனைத்தும் ஒரு எல்லைக்குட்பட்டவை. அவை நிரந்தரமானவை அல்ல. இவை ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வோ எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட உன்னதமான ஒரு நிலையில் இருக்கிறான். அவனுக்கு நிகர் எவருமில்லை. அவனுடைய மேன்மை நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மிகவும் பலவீனமாக, தனிமையாக உணர்வோம். பிரச்சனைகள் நம்மைச் சூழ்ந்து கொள்ளும்பொழுது நமக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்று தோன்றும். அந்தச் சமயத்தில் அலியு என்ற திருபெயரை நாம் சிந்திக்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கிறது. இந்த உலகத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மேலாக நம்மை பாதுகாக்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்ற உறுதி நமக்கு கிடைக்கிறது. அந்த சக்திக்கு எந்தவித குறைபாடும் இல்லை. அது எப்போதும் நமக்கு துணையாக இருக்கும். இந்த உணர்வு நமக்கு ஒரு புதிய பலத்தையும் தைரியத்தையும் அளிக்கிறது. அலியு என்ற திருப்பெயர் நம்முடைய அகந்தையை உடைத்தெறியும் ஒரு கருவியாக உள்ளது. நாம் இந்த உலகில் எவ்வளவோ சாதனைகள் செய்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், அல்லாஹ்வின் மகத்துவத்திற்கு முன் நாம் மிகவும் சிறியவர்கள்.
இந்த உணர்வு நம்மை பணிவுடன் இருக்கச் செய்கிறது. மற்றவர்களை மதிப்பதற்கும் அவர்களின் தேவைகளை உணர்ந்து உதவுவதற்கும் இது நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு மனிதன் தன்னை உயர்ந்தவன் என்று நினைக்கும் பொழுது அவன் இறைவனின் திருநாமத்திற்கு எதிராக செயல்படுகிறான். ஏனென்றால் எல்லா பெருமைக்கும் எல்லா உயர்வுக்கும் உரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்யும்போது அல் அலியு என்ற திருநாமத்தைச் சொல்லி, இறைவனே, நீயே மிகவும் உயர்ந்தவன். உன்னுடைய உன்னதமான நிலைக்கு முன்னால் நான் ஒரு சிறு துளியைப் போன்றவன். என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற உன்னால் மட்டுமே முடியும் என்று கேட்பது நமது துஆக்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். நாம் ஏதேனும் தவறு செய்யும்பொழுது அல்லாஹ் அனைத்தையும் அறிவான், அவன் அனைத்திற்கும் மேலாக இருக்கிறான் என்று சிந்திப்பது அந்த தவறை மீண்டும் செய்யாமல் நம்மை தடுக்கும். ஒரு பெரிய ஆபத்து அல்லது அநீதியை நாம் எதிர்கொள்ளும்போது, அல்லாஹ்வே, எல்லோரையும் விட உயர்ந்தவன், அவனிடம் மட்டுமே நியாயம் இருக்கிறது என்று நம்புவது நமக்கு மன அமைதியையும் பொறுமையையும் தரும். அல் அலியு என்ற இந்த திருநாமம் அல்லாஹ்வுடைய எல்லையற்ற அன்பையும் மகத்துவத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குத் தேவையான பலத்தையும் உணர்த்தும் ஒரு ஆழமான உணர்வு. இந்த உயரிய தன்மையை உணர்ந்து அவனிடம் மட்டுமே அனைத்தையும் ஒப்படைத்து நம்முடைய வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் செலுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான, ஆழமான மற்றும் புனிதமான பெயரைப் பற்றி பேசப் போகிறோம். ஒரு பெயர் என்பது வெறும் அடையாளம் அல்ல, அது ஒரு நம்பிக்கை, ஒரு உணர்வு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பெயர்தான் அல் கபீர். இந்த பெயர் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்போம். அல் கபீர் என்பது அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் ஒன்றாகும். இந்த பெயர் குரானிலும் ஹதீஸ்களிலும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு பெயர் அல்ல, அது அல்லாஹ்வின் எல்லையற்ற மகத்துவத்தையும் கம்பீரத்தையும் குறிக்கும் ஒரு சொல். கபீர் என்ற சொல்லுக்கு மிகப்பெரியவன் என்று பொருள். ஆனால் இது உடல் ரீதியான பெருமையை குறிக்காது. இது அல்லாஹ்வின் அளவற்ற ஆற்றல், சக்தி மற்றும் அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த அகிலத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் மட்டுமே. அவன் விரும்பினால் எதையும் நொடிப்பொழுதில் ஏற்படுத்த முடியும். அவனது ஆற்றலுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. இந்த ஆற்றலையும் அதிகாரத்தையும் குறிக்கும் பெயர்தான் அல் கபீர். நாம் சிறியவர்கள், பலவீனமானவர்கள். ஆனால் நாம் வணங்கும் இறைவன் இந்த உலகத்திலுள்ள அனைத்தையும் விடப் பெரியவன், சக்தி வாய்ந்தவன் என்ற நம்பிக்கையை இந்த பெயர் நமக்குத் தருகிறது. கபீர் என்பது அல்லாஹ்வின் எல்லையற்ற அறிவையும் குறிக்கிறது. நாம் ஒரு சில விஷயங்களை மட்டுமே அறிந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இந்த அண்டத்திலுள்ள அனைத்தையும் அறிந்தவன். ஒவ்வொரு அணுவிலும் என்ன நடக்கிறது, ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் என்ன ஓடுகிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இவை அனைத்தையும் முழுமையாக அறிந்தவன் அவன். இந்த மகத்தான அறிவை குறிக்கும் பெயர்தான் அல் கபீர். இந்த அறிவின் ஆழத்தை நாம் உணரும்பொழுது அவனிடம் மட்டுமே உதவி தேட வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறுகிறது. இந்த பெயர் அல்லாஹ்வின் உயர்ந்த குணங்களையும் குறிக்கிறது. அல்லாஹ் மிகவும் கண்ணியமானவன், நீதியாளன், கருணையாளன். அவன் ஒருபோதும் அநியாயம் செய்வதில்லை. அவன் தனது படைப்புகளுக்கு கருணை காட்டுபவன். இந்த உயர்ந்த குணங்களைக் குறிக்கும் பெயர்தான் அல் கபீர். நாம் இறைவனை வணங்கும்பொழுது நாம் ஒரு உன்னதமான, மாண்புமிக்க, நீதியான சக்தியை வணங்குகிறோம் என்ற உணர்வு நமது ஈமானை உறுதிப்படுத்துகிறது. உலகத்திலுள்ள அனைத்து அரசாங்கங்களும் அதிகாரங்களும் அழிந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வின் ஆட்சி மட்டுமே நிலையானது, நிரந்தரமானது. அவன் அனைத்தையும் அடக்கியாளும் சர்வ வல்லமையுள்ள ஆட்சியாளன். இந்த மகத்தான அதிகாரத்தை குறிக்கும் பெயர்தான் அல் கபீர். ஆக அல் கபீர் என்பது வெறுமனே ஒரு பெயர் அல்ல. அது அல்லாஹ்வின் எல்லையற்ற பெருமையையும் ஆற்றலையும் அறிவையும் மாண்பையும் நமக்கு உணர்த்தும் ஒரு புனிதமான சொல். இந்த பெயரை நாம் ஓதும்போது நாம் இறைவனின் மகத்துவத்தை உணர்ந்து அவனுக்கு பணிந்து நமது வாழ்க்கையை சரியான இஸ்லாமிய வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு பிறக்கிறது. இந்த ஒரு சொல் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற கலிமாவின் ஆழமான பொருளை மிக அழகாக உணர்த்துகிறது. இந்த மகத்தான பெயரின் மூலம் அல்லாஹ் உங்களின் ஈமானை இன்னும் உறுதிப்படுத்துவானாக. ஆமீன். இன்று நாம் ஒரு அற்புதமான, ஆழமான மற்றும் புனிதமான பெயரைப் பற்றி பேசப் போகிறோம். இந்த பெயர் அல்லாஹ்வின் அளவற்ற பாதுகாப்பையும் அன்பையும் நமக்கு உணர்த்தும். அந்த மகத்தான பெயர்தான் அல் ஹாஃபிர். இந்த பெயர் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்போம். அல் ஹாஃபிர் என்பது அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஒன்றாகும். இந்த பெயர் குரானிலும் ஹதீஸ்களிலும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு பெயர் அல்ல, அது அல்லாஹ்வின் எல்லையற்ற பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆகிய குணங்களை குறிக்கும் ஒரு சொல். ஒரு படைப்புகளை பாதுகாப்பவன். ஹாஃபிர் என்ற சொல்லுக்கு
பாதுகாப்பவன் அல்லது கண்காணிப்பவன் என்று பொருள். இந்த பெயர் அல்லாஹ் தன் படைப்புகள் அனைத்தையும், அதாவது மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை கோள்களையும் நட்சத்திரங்களையும் பாதுகாப்பவன் என்பதை குறிக்கிறது. நாம் இரவில் உறங்கும்போது நம்மை பாதுகாப்பவன் அல்லாஹ்வே. நாம் அறியாத பல ஆபத்துக்களிலிருந்து நம்மை இரவும் பகலும் பாதுகாப்பவன் அவனே. இந்த மகத்தான பாதுகாப்பை குறிக்கும் பெயர்தான் அல் ஹாஃபிழ். இரண்டாவது நம்பிக்கையை காப்பாற்றுபவன் அல் ஹாஃபிழ் என்ற பெயர் அல்லாஹ் நமது ஈமானை நம்பிக்கையை பாதுகாப்பவன் என்பதையும் குறிக்கிறது. ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்தும் வழிகேடுகளிலிருந்தும் நமது உள்ளங்களை பாதுகாப்பவன் அவனே. ஒரு முஸ்லிமின் ஈமான் குறையாமல் இருக்க அல்லாஹ்வே அருள் புரிகிறான். இந்த கடுமையான சோதனை காலங்களில் நமது ஈமானை பலப்படுத்தி அதை பாதுகாக்கும் அருளைத் தரும்படி அவனிடம் பிரார்த்திக்கிறோம். இந்த உள்மன பாதுகாப்பை குறிக்கும் பெயர்தான் அல் ஹாஃபிழ். மூன்றாவது, அறிவை பாதுகாப்பவன். இந்த பெயர் குரானையும் அதன் உண்மையான பொருளையும் பாதுகாப்பதையும் குறிக்கிறது. குரான் அருளப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை ஒரு எழுத்துக்கூட மாறாமல் அதை பாதுகாப்பவன் அல்லாஹ்வே. இந்த மகத்தான பொறுப்பை அவன் ஏற்றுள்ளான். நிச்சயமாக நாமே இந்த உபதேசத்தை, குரானை இறக்கினோம். நிச்சயமாக நாமே அதை பாதுகாப்போம். அல் ஹிஜ்ர் 15:9 என்ற வசனம் அல்லாஹ்வே அல் ஹாஃபிழம் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. நமது செயல்களின் பாதுகாவலன். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும், சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவனது கண்காணிப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நாம் செய்யும் நற்செயல்கள், தீய செயல்கள் என அனைத்தையும் அவன் பாதுகாத்து மறுமை நாளில் அதற்கான பலனை வழங்குவான். இந்த மகத்தான கண்காணிப்பை குறிக்கும் பெயர்தான் அல் ஹாஃபிழ். ஆக அல் ஹாஃபிழ் என்பது வெறுமனே ஒரு பெயர் அல்ல. அது அல்லாஹ்வின் எல்லையற்ற அன்பையும் பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் நமக்கு உணர்த்தும் ஒரு புனிதமான சொல். இந்த பெயரை நாம் ஓதும்பொழுது நாம் இறைவனின் அரவணைப்பில் இருக்கிறோம் என்ற மன அமைதி கிடைக்கிறது. நம்மை பாதுகாப்பவன் அவனே, நமது ஈமானை பாதுகாப்பவனும் அவனே என்ற நம்பிக்கை நமது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலத்தை தருகிறது. அல்லாஹ் நமது ஈமானையும் நமது வாழ்க்கையையும் எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பவனாக இருக்கட்டும். ஆமீன். இன்று நாம் ஒரு அற்புதமான, ஆழமான மற்றும் புனிதமான அல்லாஹ்வின் திருப்பெயரைப் பற்றி பேசப் போகிறோம். இந்த பெயர் அல்லாஹ்வின் அளவற்ற கருணையையும் அவன் நமது தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தையும் நமக்கு உணர்த்தும். அந்த மகத்தான பெயர்தான் அல் முகீத். இந்த பெயர் இஸ்லாமிய நம்பிக்கையில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்போம். அல் முகீத் என்பது அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஒன்றாகும். இந்த பெயர் குரானிலும் ஹதீஸ்களிலும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு பெயர் அல்ல. அது அல்லாஹ்வின் எல்லையற்ற உணவு அளிக்கும், பராமரிக்கும் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் குணங்களை குறிக்கும் ஒரு சொல். முகீத் என்ற சொல்லின் முக்கிய பொருள் உணவளிப்பவன் அல்லது வழங்குபவன் என்பதாகும். இந்த பெயர் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என அனைவருக்கும் உணவையும் வாழ்வாதாரத்தையும் வழங்குபவன் என்பதை குறிக்கிறது. நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவும், குடிக்கும் ஒவ்வொரு நீரும் அல்லாஹ்வின் அருட்கொடையே. பசியில் தவிப்பவர்களுக்கு உணவளிப்பவன் அவனே. இந்த கருணைமிகு செயலை குறிக்கும் பெயர்தான் அல் முகீத். அல் முகீத் என்ற பெயர் அல்லாஹ் இந்த அகிலத்தின் அனைத்து படைப்புகளையும் சிறப்பாக பராமரித்து நிர்வாகம் செய்கிறான் என்பதையும் குறிக்கிறது. ஒவ்வொரு அணுவின் இயக்கத்தையும், ஒவ்வொரு துளிமழையின் வீழ்ச்சியையும், ஒவ்வொரு உயிரின் வளர்ச்சியையும் அவன் கவனித்துக் கொள்கிறான். மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனது ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வே. இந்த மகத்தான பராமரிப்பையும் நிர்வாகத்தையும் குறிக்கும் பெயர்தான் அல் முகீத். இந்த பெயர் அல்லாஹ் நமது உடலுக்கு மட்டுமன்றி நமது ஆன்மாவுக்கும் ஆற்றலை வழங்குபவன் என்பதை குறிக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும், வணக்கத்திற்கும் அவனது உதவியும் ஆற்றலும் நமக்குத் தேவை. அந்த ஆற்றலை வழங்குபவன் அல்லாஹ்வே. ஒரு மனிதன் ஒரு கடினமான செயலை செய்யும்பொழுது அவனுக்கு அந்த ஆற்றலையும் வலிமையையும் தருபவன் அவனே. அல் முகீத்தம் என்ற பெயர் அல்லாஹ் சரியான நேரத்தில் நமக்கு தேவையானதை வழங்குபவன் என்பதையும் குறிக்கிறது. ஒரு விவசாயிக்கு மழை தேவைப்படும்பொழுது, ஒரு மனிதனுக்கு உணவு தேவைப்படும்பொழுது அவனது தேவைகளை அறிந்து சரியான நேரத்தில் வழங்குபவன் அல்லாஹ்வே. அவனது கருணை நமது தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படும் வரை நம்மை கைவிடாது. ஆக அல் முகீத் என்பது வெறுமனே ஒரு பெயர் அல்ல. அது அல்லாஹ்வின் எல்லையற்ற கருணையையும் அவன் நமது தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தையும் நமக்கு உணர்த்தும் ஒரு புனிதமான சொல். இந்த பெயரை நாம் ஓதும்பொழுது நாம் இறைவனின் அருளால் வாழ்கிறோம், அவனது பராமரிப்பில் இருக்கிறோம் என்ற மன அமைதி கிடைக்கிறது.
நம்மை படைத்தவன் நம்மை பராமரிக்கவும் செய்வான் என்ற நம்பிக்கை நமது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலத்தை தருகிறது. அல்லாஹ் உங்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தனது அருளைப் பொழிவானாக. ஆமீன். இன்று நாம் ஒரு அற்புதமான, ஆழமான மற்றும் புனிதமான அல்லாஹ்வின் திருப்பெயரை பற்றி பேசப் போகிறோம். இந்த பெயர் அல்லாஹ்வின் அளவற்ற நீதியையும் கணக்கெடுக்கும் முறையையும் நமக்கு உணர்த்தும். அந்த மகத்தான பெயர்தான் அல் ஹசீப். இந்த பெயர் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். அல் ஹசீப் என்பது அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் ஒன்றாகும். இந்த பெயர் குரானிலும் ஹதீஸ்களிலும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு பெயர் அல்ல, அது அல்லாஹ்வின் எல்லையற்ற கணக்கெடுக்கும் குணத்தை குறிக்கும் ஒரு சொல். ஹசீப் என்ற சொல்லின் முக்கிய பொருள் கணக்கெடுப்பவன் என்பதாகும். இந்த பெயர் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்திலுள்ள அத்தனை உயிரினங்களின் செயல்களையும் சொற்களையும் எண்ணங்களையும் மிக துல்லியமாக கணக்கெடுக்கிறான் என்பதை குறிக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய நற்செயலும் தீய செயலும் அவனது பதிவேட்டில் துல்லியமாக பதியப்படுகிறது. மறுமை நாளில் அந்த பதிவேட்டின் அடிப்படையில் நமக்கு கணக்கு வழங்கப்படும். இந்த துல்லியமான கணக்கெடுப்பை குறிக்கும் பெயர்தான் அல் ஹசீப். இது ஒரு முஸ்லிமுக்கு தான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கவனத்துடன் செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அல் ஹசீப் என்ற பெயர் அல்லாஹ்வே நமக்கு எல்லா விஷயங்களிலும் போதுமானவன் என்பதையும் குறிக்கிறது. நாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் அவன் நமக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர போதுமானவனாக இருப்பான். நமக்கு எந்த தேவை இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவன் ஒருவனே போதும் என்ற நம்பிக்கையை இந்த பெயர் தருகிறது. இந்த பெயர் அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவன் என்பதையும் குறிக்கிறது. நாம் அவனிடம் கையேந்தும்போது நமது கோரிக்கைகளை அவன் கேட்கிறான். நாம் நேர்மையுடனும் நல்ல எண்ணத்துடனும் அவனிடம் கேட்டால் அவன் அதற்கு பதிலளிக்கிறான். இந்த குணம் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற உணர்வை தருகிறது. அல்லாஹ் தனது கணக்கீட்டில் மிக நீதியாகச் செயல்படுபவன். எந்த ஒரு அநீதியும் அவனது கணக்கில் இடம்பெறாது. ஒரு மனிதன் செய்த தவறுக்கு அவன் தண்டனையையும் நற்செயல்களுக்கு பரிசையும் மிக நீதமாக வழங்குவான். இந்த நீதித்தன்மையை குறிக்கும் பெயர்தான் அல் ஹசீப். ஆக அல் ஹசீப் என்பது வெறுமனே ஒரு பெயர் அல்ல, அது அல்லாஹ்வின் எல்லையற்ற நீதியையும் அவன் நமது செயல்களை மிகத் துல்லியமாக கணக்கெடுக்கிறான் என்ற உண்மையையும் நமக்கு உணர்த்தும் ஒரு புனிதமான சொல். இந்த பெயரை நாம் ஓதும்பொழுது நாம் நமது வாழ்க்கையை நேர்மையுடனும் இறைபக்தியுடனும் வாழ வேண்டும் என்ற உணர்வு பிறக்கிறது. நம்மை படைத்தவன், நம்மை பாதுகாப்பவன், நமக்கு தேவையான அனைத்தையும் அளிப்பவன், இறுதியில் நமது செயல்களுக்கு கணக்கெடுக்க போதுமானவன் அவனே என்ற நம்பிக்கை நமது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலத்தை தருகிறது. அல்லாஹ் நமது கணக்கீட்டை மறுமை நாளில் சுலபமாக்குவானாக. ஆமீன். இந்த அண்டமும் முழுவதையும் படைத்து ஆண்டவரும் ஏக இறைவனின் எழில்மிகு பெயர்களில் நம் இதயங்களை வியப்பிலும் பணிவிலும் ஆழ்த்தும் ஒரு மகத்தான பெயரை பற்றி இன்று நாம் பேசியிருக்கிறோம். வானத்தை கிழித்து நட்சத்திரங்களின் ஒளியை தாண்டி நம் கற்பனையின் எல்லையை மீறி நிற்கும் ஒரு சக்தியை உங்களால் உணர முடிகிறதா? அதுவே அனைத்து பெருமைகளுக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் திருப்பெயர்களில் ஒன்றான அல் ஜலீல் ஆகும். அல் ஜலீல் என்றால் மகத்துவம் பொருந்தியவன், பேரருளுடையவன், அளவற்ற கண்ணியமுடையவன் என்று பொருள். இந்த ஒற்றை சொல்லுக்குள் வானம், பூமி, காலம், வெளி என அனைத்தையும் கடந்து நிற்கும் ஓர் இறைவனின் அளவிட முடியாத கம்பீரம் அடங்கியுள்ளது. அவனுடைய அற்புதமான பண்புகளின் பூரணத்துவமே அல் ஜலீல். அவனுக்கு முன்னால் எதுவும் நிற்க முடியாது. அவனது மகத்துவத்தை எதனோடும் ஒப்பிட முடியாது. ஒரு மலையின் உயரத்தைப் போல, ஒரு கடலின் ஆழத்தைப் போல அவனது மகத்துவம் முடிவற்றது. நம் கண்களால் காண முடியாவிட்டாலும் அவனது மகத்துவம் நாம் பார்க்கும் ஒவ்வொரு பூவிலும், கேட்கும் ஒவ்வொரு இசையிலும், சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும் விரவிக் கிடக்கிறது. அல் ஜலீல் என்ற பெயரை உச்சரிக்கும்போது நம் மனதில் அச்சமும் ஆழமான மரியாதையும் ஒருங்கே பிறக்க வேண்டும். ஏனெனில் அவன் நம்மை படைத்தவன், நம்மை வழிநடத்துபவன். ஆனால் இந்த அச்சம் வெறுமனே பயமல்ல, இது அன்போடு கலந்த பிரமிப்பு. ஏனெனில் இவ்வளவு மகத்துவம் பொருந்தியவனாக இருந்தும் அவன் நம்மிடம் அளவற்ற கருணை காட்டுகிறான். அவனது மாபெரும் சக்தி நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பாதுகாப்பதற்காகவும் வழிநடத்துவதற்காகவுமே இருக்கிறது என்பதை உணரும்போது இதயம் நெகிழ்கிறது. உதாரணமாக, ஒரு சிறிய குழந்தை தனது வலிமையான தந்தையின் கைகளைப் பற்றி நடக்கும்போது ஓர் பாதுகாப்பை உணர்வது போல, நாமும் இந்த மகத்துவம் பொருந்தியவனின் நாமத்தைச் சொல்லும்போது நமது சோதனைகளிலும் சோர்வுகளிலும் ஒரு பலமும் நிம்மதியும் கிடைக்கிறது.
நாம் செய்யும் சிறு வணக்கங்களையும் தர்மங்களையும் அவன் ஏற்றுக்கொள்வது அவனது மகத்துவத்தின் எல்லையற்ற கருணையை காட்டுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் அரசன் எளிய நம்மை பொருட்படுத்துகிறான் என்றால் அதைவிட பேரின்பம் வேறென்ன இருக்க முடியும்? அல் ஜலீல் என்ற நாமத்தை உணரும்போது நமக்கு நாமே சிறுமையாகத் தெரிகிறோம். நம் ஆணவங்கள் உருகி பணிவு பிறக்கிறது. அவனது மகத்துவத்தை உணர்ந்தால் இந்த உலகில் நாம் அற்பமாக நினைக்கும் எதுவும் பெரியதாகத் தெரியாது. நம் கவலைகளும் சிக்கல்களும் அவனது மகத்துவத்திற்கு முன் தூசியாக மறைந்து போகும். இந்த பெயரான அல் ஜலீல் என்பதை நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் நமது வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றம் நிகழும். அவனது கம்பீரத்தை உணர்ந்து நம் எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்போமாக. ஏனெனில் மகத்துவம் பொருந்திய இறைவனின் அடியார்களாகிய நாமும் இந்த உலகின் மிகச்சிறந்த பண்புகளை பெற்றிருக்க வேண்டும். யாதுல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமுடையவனே என்று இறைவனை அழைக்கும்போது நாம் உணர்வோம், இந்த அண்டத்தில் உள்ள அனைத்து பெருமைக்கும் அழகுக்கும் அவனே ஒரே ஆதாரம். அவனது பேரருளை பெற்று அவனது மகத்துவத்தின் நிழலில் அமைதி காண நமது வாழ்வின் ஒவ்வொரு கணமும் அவனையே நினைத்து வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ். ஒரு அழகான குளிர்ச்சியான காலை பொழுதில் உங்கள் மீது இதமான சூரிய ஒளிபடுவதை உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது பசியுடன் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு வாய் உணவு கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீர்கள்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா கொடைகளுக்கும் இரக்கங்களுக்கும் பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது. அது ஒரு பெயர். அந்த பெயர் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது நம்முடைய நம்பிக்கையின் வேர். எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் மன்னிப்பை தேடும் நம் இதயங்களுக்கு அடைக்கலம் தரும் ஒரு அபூர்வமான உண்மை. அந்த உண்மை ஈகைக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரனாகிய இறைவனின் அழகிய திருப்பெயர்களில் ஒன்று. வாருங்கள், அந்த பெயரான அல் கரீம் பற்றி ஆழமாக பேசுவோம். அல் கரீம் என்பது அண்ட சராசரங்களை ஆண்டிடும் அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் அடுத்த 14ஆம் பெயராகும். இதன் பொருள் என்னவென்றால் மிகப்பெரிய வள்ளல், அதாவது தாராளமாக கொடுப்பதில் இவனுக்கு நிகர் எவருமில்லை. சங்கைக்குரியவன், அதாவது எல்லா பெருமைகளுக்கும் உயர்வுகளுக்கும் சொந்தக்காரன். தொடர்ந்து கொடுப்பவன், இவனது கொடை ஒருபோதும் நிற்பதில்லை. இது ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு கொடுக்கும் சாதாரண உதவியைப் போன்றது அல்ல. அல் கரீம் என்ற இந்த திருப்பெயர் இறைவனின் ஈகை குணம் எந்த அளவுக்கு பெரியது என்பதை விளக்குகிறது. நாம் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பே நமக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்தவன் இறைவன். நம்மை வாழ வைக்க தண்ணீர், சுவாசிக்க காற்று, பார்க்க கண்கள், சிந்திக்க புத்தி, இவற்றில் எதை கேட்டு நாம் பெற்றோம்? எதற்கும் விலை கொடுத்தோமா? இல்லை. அவன் நம்முடைய தேவைகளை நாம் உணர்வதற்கு முன்பே அறிந்திருந்தான். இந்த கேட்காமலேயே கொடுக்கும் தாராள மனப்பான்மைதான் அல் கரீம் என்பதன் மிக அழகான முதல் அர்த்தம். ஒரு மனிதன் இன்னொருவருக்கு கொடுக்கும்போது இவனுக்கு கொடுக்கிறோமே என்ற ஒரு கர்வமோ ஏளனமோ வரலாம். ஆனால் அல் கரீம் அப்படியல்ல. அவற்றை நமக்கு கொடுக்கும்போது நம்முடைய மானம் ஒருபோதும் குறையக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பான். அவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். ஆனால் எதற்காகவும் நம்மிடமிருந்து பதிலையோ நன்றியையோ எதிர்பார்க்காமல் கௌரவப்படுத்துகிறான். அவனிடம் கையேந்தினால் நம் கௌரவம் கூடுகிறதே தவிர ஒருபோதும் குறையாது. நம்மில் ஒரு சிலர் ஒரு சிறிய உதவி செய்தால் அதற்கு மிகப்பெரிய பலனை எதிர்பார்ப்போம். ஆனால் அல் கரீம் நம்முடைய சிறிய நல்ல செயலுக்கு கூட நம் கற்பனைக்கும் எட்டாத மிகப்பெரிய கூலியை கொடுக்கிறான். உதாரணமாக, ஒரு நல்லதை செய்ய நினைத்து அதை செய்ய முடியாமல் போனால் கூட அதற்கு கூலியை எழுதுகிறான். ஆனால் ஒரு கெட்டதை செய்ய நினைத்து செய்யாமல் விட்டுவிட்டால் அதை பாவமாக கணக்கிடாமல் விட்டுவிடுகிறான். இது அவனுடைய ஈகைத் தன்மையின் உச்சம். இறைவனின் இந்த கரீம் தன்மைதான் நம்மை மிகவும் நெகிழ வைக்கிறது. நாம் தொடர்ந்து பல தவறுகளைச் செய்கிறோம், அவனுடைய கட்டளைகளை மீறுகிறோம். ஆனாலும் அவன் உடனே நம்மை தண்டிப்பதில்லை. நாம் அவனிடம் திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறான். நாம் உண்மையிலேயே மனசு உருகி ஒருமுறை யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டால் போதும். அவன் நம்முடைய மிகப்பெரிய பாவங்களை கூட மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துகிறான். ஒரு வள்ளல் மட்டுமே இப்படிச் செய்ய முடியும். எனவே அல் கரீம் என்றால் வழங்குவதில் சிறந்தவன், அளிப்பதில் கௌரவமானவன், மன்னிப்பதில் தாராளமானவன், மேலும் அவனது கொடைகள் ஒருபோதும் குறைந்துவிடாத ஒரு மாபெரும் சக்தியாக இருப்பவன் என்று புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட எல்லையற்ற அன்பும் ஈகையும் பெருமையும் கொண்ட இறைவனின் நாமம்தான் அல் கரீம். இன்று நீங்கள் எந்தச் சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் கவலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதின் ஓரத்தில் இந்த ஒரே ஒரு பெயரை மட்டும் நிறுத்தி பாருங்கள், அல் கரீம். இந்த நாமம் உங்களுக்குச் சொல்வது இதுதான்: கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். என்னுடைய ஈகை உன் எல்லா தேவைகளையும் விட பெரியது. நீ மீண்டும் என்னிடம் திரும்பு. உன் குற்றங்களை நான் கௌரவத்துடன் மன்னிப்பேன். உன்னை நான் உயர்த்திக் காட்டுவேன். ஆம், அவனது கருணையே இந்த உலகத்தின் கடைசி புகலிடம்.
நாம் அனைவரும் இந்த வயால் கரீமின் ஈகையையும் கருணையையும் உணர்ந்து வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அல் கரீம், உனக்கே எல்லா புகழும். உன் ஈகையே எங்களின் வாழ்வாதாரம். நீங்கள் ஒரு அறையில் தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களை யாரும் பார்க்கவில்லை. உங்கள் அருகில் யாரும் இல்லை. அந்த தனிமை உணர்வு ஒரு சிறு தவறு செய்யலாமா அல்லது ஒரு கெட்ட சிந்தனையை நினைக்கலாமா என்று உங்கள் மனதை தூண்டலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு குரல் உங்கள் உள்ளே கேட்கிறது. உன்னை கவனிக்கும் ஒருவன் இருக்கிறான். அது கண்காணிக்கும் ஒரு கேமரா அல்ல. அது தண்டிக்க காத்திருக்கும் ஒரு அதிகாரி அல்ல. அது நம்மை பாதுகாக்க, வழிநடத்த, ஒரு தாய் தன் குழந்தையை கவனிப்பது போல பேரன்போடு நம் ஒவ்வொரு செயலையும் நினைப்பையும் அருகிலிருந்து உணர்ந்து பார்க்கும் ஒருவன். அவனுடைய திருநாமம்தான் அர் ரகீப். அர் ரகீப் என்பது அல்லாஹ்வின் 99 அழகிய திருப்பெயர்களில் ஒன்றாகும். இதன் ஆழமான தமிழ் அர்த்தம் எப்போதும் கவனிப்பவன், எந்த ஒரு வினாடியும் மறவாமல் அனைத்தையும் கண்காணிப்பவன், காப்பவன், பராமரிப்பவன், தன் படைப்புகளை மிகுந்த அக்கறையுடன் பாதுகாப்பவன். சாட்சி, நம் செயல்களுக்கு உள்ளே வெளியே உள்ள உண்மையை அறிந்த சாட்சி. அர் ரகீப் என்ற சொல் மனிதர்களின் கண்காணிப்பு போல் அல்லாமல் பாதுகாப்பு, பராமரிப்பு, முழுமையான ஞானம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சிறந்த கண்காணிப்பை குறிக்கிறது. நாம் பேசும் வார்த்தைகளை, நாம் செய்யும் செயல்களை உலகம் பார்க்கிறது. ஆனால் நம் மனதுக்குள் ஓடும் எண்ணங்களை, யாருக்கும் தெரியாமல் நாம் பூட்டி வைத்திருக்கும் இரகசிய ஆசைகளை, வெளியில் காட்டாத நம்முடைய பயங்களை யாருக்குத் தெரியும்? அர் ரகீப் மட்டுமே அறிந்தவன். நாம் மற்ற மனிதர்களிடமிருந்து எதை மறைக்க முயன்றாலும் அவன் அதையும் தாண்டி நம் இதயத்தின் மிக ஆழத்தில் இருப்பவற்றை கவனிக்கிறான். இந்த உணர்வு நமக்கு என்ன கொடுக்கிறது? நாம் ஒருபோதும் தனியாக இல்லை என்ற நிம்மதியையும், கெட்ட எண்ணங்களை உடனே விலக்க வேண்டும் என்று நம்மை உணர வைக்கும். அர் ரகீப் என்பவன் ஒரு காவலன் போல நம்மை பார்க்கிறான். அவன் நம்மை தண்டிப்பதற்காக கண்காணிப்பதில்லை. மாறாக, நம்முடைய எண்ணம் தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஓர் அன்பான வழிகாட்டி போல பார்க்கிறான். ஒரு தாய் தன் குழந்தை விளையாடும்போது அது கீழே விழுந்துவிடாமல் பார்த்துக் கொள்வதைப் போல, இறைவன் நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு தெரியாத ஆபத்துகளிலிருந்தும் வழிகேடுகளிலிருந்தும் நம்மை காக்கிறான். நீங்கள் தொலைதூர பயணத்தில் இருந்தாலும், இருண்ட அறையில் இருந்தாலும், ஒரு பாலைவனத்தில் தனித்து விடப்பட்டாலும் ஆர் ரகீப் உங்களை பார்க்கிறான். நாம் இருக்கும் இடம், நேரம், சூழல் எதுவுமே அவனது பார்வையிலிருந்து மறைக்க முடியாது. இந்த உண்மை நமக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் பாதுகாப்பையும் தருகிறது. எந்த மனிதனும் நமக்கு உதவ முடியாத போது, எந்த மனிதனும் நம்மை கவனிக்காத போது, நம் அருகிலிருந்து நம்மை பராமரிப்பவன் அவன் மட்டுமே. அவனுடைய பார்வைதான் நமக்கு கிடைத்திருக்கும் மிக உன்னதமான பாதுகாப்பு அரண். அர் ரகீப் என்ற திருப்பெயரின் ஞானத்தை புரிந்து கொள்பவன் தனது வாழ்க்கையை ஒருபோதும் அலட்சியமாக வாழமாட்டான். ஏனெனில் அவன் ஒவ்வொரு வினாடியும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற விழிப்புணர்வுடன் இருப்பான். இதுவே முராகபா எனப்படும் இறை உணர்வு. இந்த உணர்வு ஒருவனை நேர்மையுடனும் பொறுப்புடனும் அச்சமின்றியும் வாழத் தூண்டுகிறது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் சோதனைகள் வரும்போது நான் அனாதை போல் இருக்கிறேனே என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். நீங்கள் தவறு செய்யத் துணியும் போது யாரும் என்னை பார்க்கவில்லை என்று எண்ணாதீர்கள். அர் ரகீப், அவனது பேரன்பு நிறைந்த கண் உங்கள் மீது எப்போதும் இருக்கிறது. அந்த கண்காணிப்பு வெறும் குற்றம் கண்டுபிடிக்கும் பார்வை அல்ல. அது மன்னிப்பை கொடுக்க, உங்களை சரி செய்ய, உங்களை காப்பாற்ற எப்போதும் காத்திருக்கும் ஒரு சக்தி. அந்த பார்வையின் நிழலில் நாம் அனைவரும் நிம்மதியுடனும் நேர்மையுடனும் வாழ்வோம் என்று உறுதி கொள்வோம். அர் ரகீப், உன் பேரன்பு கண்ணிலிருந்து எங்களை ஒருபோதும் விலக்கிவிடாதே. உங்கள் வாழ்வில் ஒரு நாளாவது கஷ்டத்தின் உச்சியில் கண்களில் கண்ணீருடன் யாராவது உதவ மாட்டார்களா என்று வானத்தை பார்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறீர்களா? அல்லது ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைத்த போது யாராவது வந்து நம் கொண்டாட்டத்தை பாராட்ட மாட்டார்களா என்று ஏங்கியிருக்கிறீர்களா? அந்த தனிமையிலும் அந்த துயரத்தின் நடுவிலும் ஒரு குரல் நமக்காக காத்திருக்கிறது. ஒரு காது நாம் பேசுவதை கேட்க காத்திருக்கிறது. உலகமே நம்மை புறக்கணித்தாலும் நம்முடைய உள்ளத்தின் இரகசிய துடிப்பை கூட புரிந்து கொண்டு நமக்கு உடனே பதில் சொல்ல காத்திருக்கும் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியின் அழகிய திருப்பெயர்தான் அல் முஜீப். அல் முஜீப் என்பது அண்ட சராசரங்களை ஆண்டிடும் அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் 44வது பெயராகும். இதன் ஆழமான தமிழ் அர்த்தம் பதிலளிப்பவன். அதாவது, நம்முடைய அழைப்புகள், பிரார்த்தனைகள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உடனே செவிசாய்த்து பதிலளிப்பவன். பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பவன். யார் கையேந்தினாலும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்ய தயங்காதவன். இது ஒரு சாதாரண மனிதன் கொடுக்கும் பதில் அல்ல.
அல் முஜீப் என்ற இந்த நாமம் இறைவன் நம் அருகில் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை நமக்கு அள்ளித் தருகிறது. குரானில் இறைவன் தன்னை பற்றி கூறும்போது, நான் மிக அருகில் இருக்கிறேன், அழைப்பவன் அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறான். இது ஒரு தொலைபேசி அழைப்பு போலவோ இமெயில் அனுப்புவது போலவோ தாமதமானது அல்ல. நாம் ஒரு கணம் நம் உள்ளமுடைந்து இறைவா என்று அழைத்தால் போதும், அவன் அதற்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகில் ஒரு பெரிய தலைவரை சந்திக்கவோ ஒரு செல்வந்தரின் பதிலை பெறவோ நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும். ஆனால் பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய இறைவனோ நம்மை அல் முஜீப் என்ற பெயரால் அழைத்து, உடனே கேள், நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறான். நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் அவன் எனக்கு என்ன செய்திருக்கிறான் என்று யோசிப்போம். ஆனால் அல் முஜீப் அப்படியல்ல. நாம் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் எவ்வளவுதான் தவறாக வாழ்ந்திருந்தாலும் நாம் மனம் திருந்தி அவனிடம் கையேந்தினால் அவன் நம்மை புறக்கணிப்பதே இல்லை. நாம் அவனுக்கு எதுவும் கொடுக்கத் தேவையில்லை, நம்முடைய உண்மையான மனதைத் தவிர. இந்த பேரன்புதான் நம்முடைய பயங்களையும் குற்ற உணர்வுகளையும் நீக்கி நம்பிக்கையோடு அவனை அழைக்கத் தூண்டுகிறது. நாம் கேட்பது உடனே நடக்கவில்லை என்றால் இறைவன் பதிலளிக்கவில்லை என்று அர்த்தமல்ல. அல் முஜீப் 3 வழிகளில் பதிலளிப்பான். 1. நாம் கேட்டதை அப்படியே வழங்குவது. நாம் எதைக் கேட்டோமோ அதை அப்படியே அருளி நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பது. 2. அதற்கு பதிலாக வேறு ஒன்றைக் கொடுப்பது. நாம் கேட்டது நமக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவனுக்குத் தெரிந்தால் அதற்குப் பதிலாக இந்த உலகிலோ அல்லது மறுமையிலோ மிகச்சிறந்த ஒன்றைத் தருவது. 3வது ஆபத்தைத் தடுப்பது அல்லது மறுமைக்குச் சேமிப்பது. நாம் அழைத்ததன் காரணமாக நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்துவது. அல்லது அந்த பிரார்த்தனையை மறுமையில் நமக்கு மலைபோல் நன்மையாகச் சேமித்து வைப்பது. இந்த ஒவ்வொரு பதிலிலும் அவனுடைய பேரன்பும் முடிவில்லா ஞானமும் மட்டுமே நிறைந்திருக்கிறது. அன்பானவர்களே, இனிமேல் உங்கள் இதயத்தை துளைக்கும் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு கைகளை உயர்த்துவோம். நீங்கள் அழைத்தால் அல் முஜீப் பதிலளிப்பான். என் பிரார்த்தனைகளைக் கேட்க யாரும் இல்லையே என்று ஒருபோதும் புலம்பாதீர்கள். அவன் உங்கள் அருகில் உங்களின் வார்த்தைகளுக்காக, உங்கள் கண்ணீருக்காக, உங்களின் ஆழமான ஏமாற்றங்களுக்காக காத்திருக்கிறான். அவனுடைய நாமம் ஒன்றே போதும். அது நம் உள்ளத்தில் உள்ள இருளை நீக்கி ஒளியையும் நிம்மதியையும் நம்பிக்கையையும் நிரப்பும். அல் முஜீப், நீரே எங்கள் அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் ஒரே நாயன், நீரே எங்கள் நம்பிக்கையின் ஆதாரம் என்று உங்கள் துவாவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் நாட்டத்தை நிறைவேற்றுவானாக. ஆமீன்.